சிவகார்த்திகேயன் சார் கிட்ட நான் சும்மா ஒரு பேச்சுக்கே நான் சொன்னேன், சார் இது சேர்ந்து பொங்கலில் ரிலீஸ் ஆகுது அப்போது பிரச்சனை வந்ததுன்னே இல்லை, மியூசிக் லான்ச்சில் மைக் எடுத்த உடனே அவங்க பேசினாங்க, அப்படி இல்லை. இது அவங்க அப்போது அந்த டைம்லேருந்து யோசிச்சு இந்த சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஓகே சரி இது பண்ணலாம், பிரச்சனை இல்லை, நம்ம அண்ணன் தம்பி தானே பண்ணலாம். ஜனநாயகன் இப்போ வரல, அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குது, எனக்கும் வருத்தம் இருக்குதா. இப்போ ரிலீஸ் ஆகலன்றதுனால இப்போ ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. கமெண்ட் மேட் யூ லைக் ரொம்ப இப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு தப்பா கமெண்ட்ஸ் கூட வருது. கேவலமா வார்த்தை எல்லாம் சொல்லி அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸ் செக் பண்ணுறேன், லைக் ரொம்ப தப்பா பேசும்போது அதெல்லாம் ஹைட் கூட பண்ணியாச்சு. நான் எனக்கு சிவகார்த்திகேயன் சார் மாதிரி அவ்வளோ இது இல்லை, லைக் யார் என்ன போட்டாலும் அதெல்லாம் அப்படியே வச்சதுக்கும் சிவகார்த்திகேயன் சார் அந்த ஸ்பேஸை கொடுத்தாங்க. அண்ட் சுதா மேம் முழுக்க அந்த விந்தியாதாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது மேம் தான். மறக்க முடியாதது மூமெண்ட், லைக் ஐ கெஸ் லைஃப் லாங். நான் மேம் கூட இதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணல, அந்த மூமெண்ட் கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். ஏன்னா சிவா சாரே வந்து சொல்லியிருக்காங்க, மேம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க சொல்றது வந்து கட் அண்ட் டேக்கா, கட் அண்ட் ஓகே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. டப்பிங் டைம்ல கூட ஒரு நாள் ஆல்மோஸ்ட் அழுதுட்டு, எனக்கு மேம் கிட்ட டைரக்டா போய் ஏதோ பேசுறதுக்கு தைரியம் இல்லை. நடுவில் ரவி மோகன் சார் வந்தாங்க, அவங்க ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு நான் ஷார்ட்டுக்கு போகிறேன் நீங்கள் வந்துடுங்க சொல்லி. அண்ட் வந்து இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து ஸ்ரீலீலா மேம் வந்து ஆக்ட் பண்ணது. அவங்க ஆன் ஸ்க்ரீனில் எப்படி க்யூட்டாக இருக்காங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. விளக்கேத்தும் எண்ணெய் நாளே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆக்ட்ரஸ் பாப்ரி கோஷ் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். உங்களுக்கோ எல்லா வியூவர்ஸ்க்கோ இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல் ஃபார் யூ. ரொம்ப நன்றி. ஸோ வந்து இப்போ உங்களை வந்து நாங்கள் பாப்ரி கோஷா சொல்கிறதா இல்லை வந்து பிந்தியாதாஸா சொல்கிறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கோம். ஸோ எப்படி இருக்குது பராசக்தி ரெஸ்பான்ஸ், எப்படி வந்துட்டுருக்கு? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ரோல், லைக் அது இல்லாமே அவங்க அந்த கேரக்டர் பேரெல்லாம் எழுதிட்டு ஒரு லைக் அவங்க ராணா சாருக்கும் சரி அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்களோ ஒரு அளவுக்கு எனக்கும் அந்த ஆன் ஸ்க்ரீனில் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்ததுனால ரொம்ப ரொம்ப நன்றி. சுதா மேம்க்கோ ஃபுல் பராசக்தி டீம்க்கோ ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது, அந்த அளவுக்கு. மேம் உங்களுக்கு பர்சனலாக இவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா நீங்கள் பெங்காலி, படத்தில் கரெக்டாக அதே ரோல், அண்ட் வந்து இதில் வந்து உங்களோட ஓன் டப்பிங் வேறு, ஓன் வாய்ஸு. ஸோ எங்கள் எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு. ஆஸ் அ ஃபேனாக நாங்கள் ரொம்ப வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட வாய்ஸை ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? சென்னையில் ஷிஃப்ட் ஆகிறதுலேருந்து இதுதான் முதல் தடவை நான் பெங்காலி ஆகிறதுக்கு ஒரு நல்ல பலம் கிடைச்சிருச்சு சொல்லலாம். பெங்காலி ஆனதுனால தான் இந்த கேரக்டரே எனக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் உண்மையிலேயே சொன்னேன்னா என்கிட்ட கேரக்டர் சொல்லும்போது ஒரு அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணும்போது மேம்க்கு என்ன பிடிச்சிருந்த மேம் அது கொஞ்சம் டயலாக் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு கிளைமேக்ஸில் ஆக்சுவலி ஸ்கிரிப்டில் என்னோட டயலாக் எதுவுமே இல்லை. மேம் ஒரு பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் டயலாக் கொடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்ததுன்னு இல்லை. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சாரும் லாஸ்ட்டில் வாக் பண்ணி வரும்போது தான் அவங்க நான் கொஞ்சம் பின்னாடி சார் நான் இங்கே ஓகே 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 இங்கே இல்லை நீ எதுக்கும் அங்கே போகிற அந்த ஷாட்டில் முன்னாடி இருந்தில்ல வா வா சொல்லி அவங்களே இழுத்து விட்டாங்க. ஸோ அதனால உண்மையிலே அவங்கள அந்த சான்ஸ் கொடுக்கறதுனால தான் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிடுச்சு. அண்ட் அந்த ஸ்பேஸ் சிவகார்த்திகேயன் சார் அந்த ஸ்பேஸை கொடுத்தாங்க. அண்ட் சுதா மேம் முழுக்க அந்த விந்தியாதாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது மேம் தான். ஏன்னா லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் அது பாட்டாக இல்லை, அது ரிசைட் பண்ண மாதிரி தான் மேம் முதல் நாள் சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக செகண்டு தான் என்னோட க்ளோஸ்அப் எடுக்கும்போது அவங்க சடனாக சொன்னாங்க அது பாட்டு தானே பாடிக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறமே மேமோட அந்த சந்தோஷத்தோட அந்த கட் அது செம்மையாக இருக்கும். லைக் கட் ஓகே அதாவது லைக் கேட்கறதுக்கும் அவ்வளோ இது நல்லா இருக்கும். ஸோ
இன்னும் அது ஈகோ ஆயிட்டே இருக்கு அந்த கட்டு. இன்னும் அந்த கட்டை உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கா? அவ்வளோ லைக் இன்னும் நிறைய அந்த மாதிரி சந்தோஷத்தை மேம் கிட்ட இருந்து கட் கேட்கணும், மேம் கூட இன்னும் ஒர்க் பண்ணணும், அது ஆசையா இருக்கு. எங்களுக்கு இப்போ ஒரு ஆசையா இருக்கு, அந்த பாட்டை நீங்க அப்படியே பாடினீங்கன்னா நாங்க அதை கேட்டுப்போம் லைவா. যদি তোর ডাক শুনে কেউ না আসে তবে একলা চলো রে, একলা চলো একলা চলো একলা চলো একলা চলো রে, যদি তোর ডাক শুনে কেউ না আসে. அந்த படத்துல எல்லாரும் ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணி அந்த மாதிரி வந்திருப்பாங்க. அப்படின்றப்போ பர்டிகுலரா உங்களை சூஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும்ல? பெங்காலி. ஓ அதுதானா? உண்மையிலேயே அண்ட் அது இல்லாம ஒரு எனக்கு அரகுறையிட தமிழ் தெரியும் அண்ட் பெங்காலி அண்ட் அது இல்லாம அவங்க ஒரு ரியல் கேரக்டர் தான் லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் கூட எனக்கு லுக்ஸ்ல எக்ஸாக்ட் சேம் இல்லைனா எல்லோ ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. அண்ட் மீதி ஆட்டிடியூட்ல அந்த கரெக்டாக இருந்துச்சு, அதனால அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க எனக்கு தோணுது. என்னன்னா மேம் கிட்டலேருந்து ஆப்வியஸ்லி மேம் கிட்ட போய் என்ன கேட்க முடியாது, மேம் எதுக்கு என்ன சூஸ் பண்ணி சொல்லி. பட் ஐ ஃபீல் பெங்காலி அண்ட் லுக்ல கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு அண்ட் ஆட்டிடியூட் கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. ஆஃப் ஸ்கிரீன்ல ஆட்டிடியூட் காட்டவே மாட்டேன், பட் ஆன் ஸ்கிரீன் கேமரா ஆன் ஆன உடனே விந்தியா தாசா மாறிடுவீங்க. அப்படி அந்த ஆட்டிடியூட் ஸ்டார்ட் ஆயிடும் எனக்கு. நிறைய பேரோட ட்ரீம் வந்து சுதா மேமோட படத்துல ஒரு சின்ன ரோலாச்சும் பண்ணிட மாட்டோமா, ஓரமா ஏதாவது ரோல். பட் நீங்க வந்து ரொம்ப மேஜரான ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க அண்ட் ரொம்ப நோட்டபிளா. என்னைக்கு வந்து நம்ம பராசக்தி எடுத்து பார்த்தாலுமே சரி விந்தியா தாசா யாரும் மறக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ரோல் இல்ல. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு தெரிஞ்சிச்சா நம்ம ரோல் இவ்வளோ இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது? ஆக்சுவலி ஷூட் பண்ணும்போது அவ்வளோ தோணலை. நான் சொன்னல எனக்கே சொல்லும் போதே இதுனுண்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேம் இதுனுண்டு இப்படி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டப்பிங் பண்ண போகும்போது இவ்வளோ க்ளோஸ் அப் இருக்கா, நானே ஆச்சரியப்பட்டேன். லைக் ஓகே சரி, அதுக்கு அப்புறம் கூட நான் மைண்ட்குள்ளே இந்த ஷார்ட்ல நான் ஃபுல்லாகவே பெங்காலி பேசியிருக்கேன், நான் ஹீரோ பக்கத்துல இல்லைன்னா ராணா இவங்க பக்கத்துல கூட இல்லை, எங்கேயோ தனியா உட்காந்துருக்கேன், எனக்கே ஒரு க்ளோஸ்அப் வச்சிருக்காங்க, அதுல நான் ஃபுல்லா பெங்காலி பேசியிருக்கேன். அந்த க்ளோஸ்அப் கண்டிப்பா இருக்காது, எடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பா அது இருக்காது. நான் அது எல்லார்கிட்ட அப்பா அம்மா கிட்ட சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரி எல்லார்கிட்ட அதை தான் சொல்ல. அதே எதுக்கும் கஷ்டப்பட்டு நான் டப் பண்ணேன்னா தெரியல, கண்டிப்பா அதை தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்குற படத்துல அந்த சீன் கூட அந்த ஷார்ட் கூட இருக்கு. அண்ட் அதுதான் ரவி கே சந்திரன் சார் எடுத்தா என்னோட ஒரே ஒரு க்ளோஸ் அப். மேமோட அந்த சாட்டிஸ்ஃபைடான அந்த கட் மட்டும் இல்லை, லைக் டைரக்டா மேம் மைக்ல கூட கத்தி என்ன பாராட்டி மீதி எல்லாருக்கும் லைக் திட்டி கூட செஞ்சிருக்காங்க. என்னன்னா லாஸ்ட்ல அந்த எல்லாருமே நடந்து வரும்போது நான் மட்டும் லைக் அப்பப்போ எனக்குள்ள கொஞ்சம் ஜோதிகா வந்துடும். அதுல அந்த டைம்ல அந்த நடந்து வரும்போது 36 படத்தோட ஜோதிகா லாஸ்ட்ல அந்த ஒரு சாங்ல அப்படி சாரி எல்லாம் இது பண்ணி வருவாங்கல்ல, நான் ஆல்மோஸ்ட் அதே ஃபார்ம்ல பண்ணி அப்படியே போறேன். மேம் அங்கிலேருந்து ஒரு டேக்கு அப்புறம் எல்லாருமே அவ மாதிரி பண்ணு, அப்படி விந்த மாதிரி பண்ணு. அதுக்கு அப்புறம் 2-3 டேக் கழிச்சு எல்லாருக்கும் கூப்பிட்டுட்டு இதுல மானிட்டர்ல காமிச்சாங்க. நான் மட்டும்தான் அந்த டைம்ல வரல. என்னன்னா என்ன இதை இது சொல்லிட்டு நானே போய் எது பார்த்தா என்ன பார்க்கறதே தெரியல. ஸோ நான் லைக் எல்லாருக்கும் கூப்பிட்டுட்டு இது பாரு, இதுதான் ஃபாலோ பண்ணு, அப்படி லைக் மறக்க முடியாத மூமெண்ட். லைக் ஐ கெஸ் லைஃப் லாங் நான் மேம் கூட இதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணல, அந்த மூமெண்ட் கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். ஏன்னா சிவா சாரே வந்து சொல்லியிருக்காங்க மேம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க சொல்றது வந்து கட் அண்ட் டேக்கா கட் அண்ட் ஓகே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பட் மேம் டைரக்டா என்கிட்ட வந்து அப்படி பண்ணல. பட் இன்னொரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களும் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல இருந்தாங்க. ஸோ இன்னொரு சீன்ல அதுக்கப்புறம் இன்னொரு சீன்ல நானும் அவங்களும் அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் ஷார்ட்காக வெயிட்டிங் அங்கே ஸ்பாட்ல உட்காந்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல மேம் வந்துட்டு சடனா என்கிட்ட சொல்லாம அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டு இந்த பொண்ணு
கிளைமேக்ஸில் சூப்பராக பண்ணியிருக்கா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. எனக்கே என்னென்னா அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் கூட அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் என் கூட இருந்தாங்க. ஸோ ஏன் அவங்க கிட்ட சொல்கிறீங்க, அவங்க இது எப்படி எடுத்திருப்பாங்களோ, லைக் நான் இது ஹாப்பியாகி ரிசீவ் பண்ணதா இல்லை கூச்சப்படுறதா இல்லை அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அது டென்ஷன் பண்ணணுமா, அது ஃபுல் கன்ஃபியூஸ்ட். பட் இது உண்மையிலேயே நினச்சிக்கோங்க, யாரும் நார்மலி யார்கிட்டயோ அப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்காக லைக் இன்னொரு ஷார்ட் டைமில் கூட ராணா சார் கூட கேமரா ஆங்கிள் ஏதோ தப்பாக இருக்கலாம், அதுக்காக மேபி அந்த ஒரு ஷார்ட் ரீஷூட் அவங்களுக்கு க்ளோஸ் அப். அந்த டைமில் மேம் இங்கேருந்து சொன்னேன், ஓகே சரி அது ராணாக்கே ரீஷூட் பண்ணிடுங்க, விந்தாக்கே எனக்கு கிடச்சிருச்சு, அழகான க்ளோஸ் அப் கிடச்சிருச்சு. ஸோ வந்து ஒவ்வொரு தடவை அப்படி சொல்லும் போது லைக் அது நமக்குள்ள இருக்கிற ஈவன் இது டைமில் கூட டப்பிங் டைமில் கூட நான் ஒரு நாள் ஆல்மோஸ்ட் அழுதுட்டு, மேம் எனக்கு முடியல, லைக் நான் ரொம்ப லைக் டப்பிங் நான் பண்ணதே இல்லையா, எனக்கு வரல, நான் ரொம்ப தப்பாக பண்ணுறேன், சாரி மேம், இரு நான் இங்கே பண்ணுறேன் சொல்லி அந்த மெஷினில் ஏதோ சரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே கரெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க அங்கே கரெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கே கரெக்டாக அது லிப்ஸிங் கரெக்டாக பண்ண முடியல, அது நான் ரொம்ப அழுதுட்டு அது ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நான் பண்ணுறேன். ஐ திங்க் சரி பண்ணிட்டாங்க. அந்த செட்லேயே வந்து நீங்கள் தான் மேம்க்கு செல்லணும்னு நினைக்கிறேன். மேபி இல்லை இருக்கலாம். பட் எனக்கு மேம் கிட்ட டைரெக்டாக போய் ஏதோ பேசுறதுக்கும் தைரியம் இல்லை. அது நான் என்னன்னா நான் மேம் தவிர மீதி எல்லாருக்கிட்ட சுற்றி ஏதாவது பேசிட்டு தான் இருப்பேன். சிவகார்த்திகேயன் சார் கூட உட்காந்து நிறைய டைம் பேசிகிட்டே இருப்பேன். ஈவன் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த சேர்ந்து பொங்கல் ரிலீஸ் பற்றி செப்டம்பர் எண்டில் நம்ம சென்னையில் ஒரு நாள் நைட் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. 3 மணி நைட் 3 மணிக்கு சிவகார்த்திகேயன் சார் கிட்ட நான் சும்மா ஒரு லைக் ஒரு பேச்சுக்கே நான் சொன்னேன், சார் இது சேர்ந்து பொங்கலில் ரிலீஸ் ஆகுது அப்போது என்ன, அப்போது அவங்க 10 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு இது புரிய வச்சாங்க, கவலைப்படாதே இங்கேருந்து லைக் 26 ஜான் வரைக்கும் அந்த வீக்கெண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு பெரிய லீவ் இருக்குது. ஸோ 3 மூவி வந்தாலும் எல்லா மூவியும் நல்லா போகும், கவலைப்படாது. அண்ட் அது 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்க ஃபுல் அது ப்ராப்பராக புரிய வச்சுட்டு இருந்தாங்க. நடுவில் ரவிமோகன் சார் வந்தாங்க, அவங்க ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு நான் ஷார்ட்டுக்கு போகிறேன் நீங்கள் வந்துடுங்க சொல்லி சிவகார்த்திகேயன் சார் கிட்ட சொல்லிட்டு போனாங்க. பட் அதுக்கப்புறமும் அவங்களுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு அது ப்ராப்பராக புரிய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை நீ புரிஞ்சுக்கோ. அப்போ அவங்க எவ்வளோ தெளிவாக புரிஞ்சிருப்பாங்க இந்த விஷயம், அவங்களும் அவ்வளோ யோசிப்பாங்க, அவங்களுக்கே யாராச்சும் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எனக்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அந்த அளவுக்கு. அந்த விஷயம் இப்போ மேபி எல்லாருமே இது பிரச்சனை லைக் அப்படி பிரச்சனை வந்ததுன்னு இல்லை, மியூசிக் லான்ச்சில் மைக் எடுத்த உடனே அவங்க பேசினாங்க அப்படி இல்லை. இது அவங்க அப்போது அந்த டைம்லேருந்து யோசிச்சு அதுக்கப்புறம் உள் வாங்கிட்டு இந்த சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஓகே சரி இது பண்ணலாம், ஒரே டைம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிரச்சனை இல்லை, நம்ம அண்ணன் தம்பி தானே பண்ணலாம். இப்போ அது வந்து இப்போ ரிலீஸ் ஆகலன்றதுனால இப்போ ஒரு சில நெகட்டிவ் காமெண்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, இது என்னோட பிடிஎஸ் ஃபோட்டோஸ்க்கு கீழே கூட கண்டினியூஸாக அந்த மாதிரி வருது. எனக்கு புரியல. நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ஆக்சுவலி எஸ்எஸ்சி அங்கிள் படத்தில் தான் தமிழில் டெபியூ பண்ணேன். டூரிங் டாக்கீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பைரவாவில் நடித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சீரியலுக்கு போனேன். அதுக்கப்புறம் திருப்பி சர்க்காரில் 2 நாள் நடித்ததில் நான் சார் கூட நல்லா லைக் பேசிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கேன். எனக்கு இந்த ஃபேமிலி கூட நல்ல இது ஒரு பாண்டிங் இருக்குது. எனக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு சொல்லி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த விஷயத்தில் அந்த ஹாப்பினஸ் என்ன செலிப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கே பயமாக இருக்கே. ஒவ்வொன்று 15 மினிட்ஸில் நான் போய் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸ் செக் பண்ணுறேன். யாராச்சும் லைக் ஏன்னா யாராச்சும் லைக் ரொம்ப தப்பாக பேசும்போது அதில் ஹைட் கூட பண்ணியாச்சு. நான்
எனக்கு சிவகார்த்திகேயன் சார் மாதிரி அவ்வளோ இது இல்லை, லைக் யார் என்ன போட்டாலும் அதெல்லாம் அப்படியே வச்சதுக்கும் எனக்கு வலிக்குது. ஸோ அதனால நான் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வலிச்ச மாதிரி அதெல்லாம் ஹைட் கூட பண்ணுறேன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம். எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அந்த செலிப்ரேட் பண்ணதை விட இந்த பயம் தான். ஐயோ என்ன அடுத்து என்ன இது வரப்போகுதோ தெரியல. நீங்களா ஒரு தடவை மூவி பாருங்க ஃபர்ஸ்ட் முடிஞ்ச இந்த பொங்கலில். லைக் தளபதி கூட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க என்னென்னா என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசியிருக்காங்க. அண்ட் டைரக்டர் விஜய் சார் கூட லைக் ஏய் கியூட்டாக பேசுகிறாள் இதாவது சொல்லி இது சர்க்கார் அப்போ எனக்கு அந்த டைமில் லைக் கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ் தெரியும். அதுக்கு முன்னாடி வைடவா டைமில் நான் அவ்வளோ பேச மாட்டேன். ஸோ அந்த டைமில் எனக்கே சார்க்கே ஒரே டோர்லேருந்து என்ட்ரி இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு ஷார்ட் ப்ராப்பராக நடிச்சிருந்துச்சு சொல்லலாம். அதெல்லாம் எதுவுமே தெரியல, பட் ஏதோ சரி. அதில் ஸோ சார் 5 தடவை அது ரீடேக் ஆயிடுச்சு அந்த ஷார்ட். 5 தடவை சார் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. ஸோ அடுத்த நாள் நான் சீரியல் ஷூட்டிங்கு போனதான் டைரக்டர் சார் கிட்ட அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். சார் கேட்குறாங்க என்ன ரோல் இது? அது சார் விஜய் சார் என்கிட்ட வந்து 5 தடவை பேசிட்டாங்க. அது போதும் சார் எனக்கு, அது போதும். அந்த அளவுக்கு இது. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ்க்கு முன்னாடி போயிட்டு கியூட்டா பேசுறாள் இது அது அப்படியெல்லாம் சொல்லும்போது நமக்கு 2 நாள் சாப்பிடலன்னா எல்லாம் பசிக்காது. அந்த மாதிரி போதும் தோணும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கிற இது பர்சனல் ஃபேன்ஸ் கிட்டலேருந்து இந்த மாதிரி நெகட்டிவ் வரும்போதே கொஞ்சம் வலிக்குது. அண்ட் சுதா மேமே அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி இப்போ ரீசெண்டாக ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து அவங்க படம் ரிலீஸ் ஆகலன்ற ஒரு கோவத்தில் வந்து இப்படி இந்த படத்தை நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு கோவம், அவங்களுக்கு என்ன கோவம் இருக்கு என்ன இது இருக்கு எனக்கு அதை பற்றி தெரியல. பட் நான் பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு இது ஒரு நல்ல மூமெண்ட், ஹாப்பி மூமெண்ட். அது ஹாப்பி ஆகாதுக்கு ப்ளீஸ் என்னை விடுங்க. லைக் பயமாக இருக்கு இல்லைனா ஒவ்வொரு தடவை அது போய் 15 மினிட்ஸ் போய் கமெண்ட் செக் பண்ணுறது என்னோட நேச்சர் கிடையாது. ப்ளீஸ் அந்த என் கேரக்டரையாச்சும் என்னை கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுங்க அப்படின்ட்டு. லைக் நெகட்டிவ் அவ்வளோ நெகட்டிவிட்டி எனக்கு கமெண்ட் மேட் யூ லைக் ரொம்ப இப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, அந்த அளவுக்கு தப்பா கமெண்ட்ஸ் கூட வருது. அதனால தான் சொல்கிறேன். ஒரு சில நான் அந்த ஏதோ மொக்கா சொல்றது, இது சொல்றது, ஃப்ளாப் சொல்றது, இது அது கூட நான் எதுவுமே கண்டுக்கல. யாரு லைக் ஒரு சில பேர் ரொம்ப அந்த என்ன சொல்றது குத்தி ஏதோ ரொம்ப கேவலமா பேசினது அந்த வார்த்தை எல்லாம் மட்டும்தான் நான் ஹைட் பண்ணிருக்கேன். பர்பஸா ஹர்ட் பண்ணுன்ற மாதிரி ரொம்ப கேவலமா வார்த்தை எல்லாம் சொல்லி அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் அதெல்லாம் எதுக்கும் அவ்வளோ எல்லாம். ஜனநாயகன் இப்போ வரல, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கு, எனக்கும் வருத்தம் இருக்குதா. மேபி உங்களுக்கு ஜாஸ்தி வருத்தம் இருக்கலாம், அது என்ன வீடு அப்படி சொல்லுவீங்க. பட் எனக்கும் வருத்தம் இருக்கு. அது வந்த உடனே ஃபர்ஸ்ட் டே இது நான் போய் பார்க்க தான் போறேன். என்னன்னா இதுக்கு முன்னாடியோ தளபதியோட மூவிஸ் ஒரே நாள்ல வரும்போது ஒரே நாள்ல போய் தான் 2 மூவி பார்த்துருக்கேன். எது முன்னாடி பார்த்துருக்கேன் எது பின்னாடி பார்த்துருக்கேன், அது ஷோட டிக்கெட் கிடைக்க அது பொறுத்த வரைக்கும் தான். தளபதி தான் முன்னாடி பார்க்கணும், தலை தான் முன்னாடி பார்க்கணும் அப்படி கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறது என்ன கூட இப்படி சோதிக்கிறாங்க. அதான் கொஞ்சம் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஷியோர். வந்து தயவு செஞ்சு இனிமே அவங்களோட கமெண்ட்ல எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அவங்களோட ஒரு ஜேர்னியை வச்சு என்ஜாய் பண்ண விடுங்க. எஸ், தேங்க்யூ. அண்ட் வந்து சாரை பற்றி பேசணும். சிவகார்த்திகேயன் சார் வந்து எப்பயுமே ரொம்ப ஜாலியாக கவுண்டர் பண்ணிகிட்டே இருக்க பர்சன். அண்ட் நீங்கள் அவங்களோட நடித்த சீன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி இந்த புரட்சிகரமான சீன்ஸ், ரொம்ப வந்து கோவமா அப்படி பேசக்கூடிய டைலாக்ஸ் இருக்க சீன்ஸ். ஸோ செட்டில் எப்படி இருந்தார்? வந்து இப்போது டக்குன்னு சிரிக்கிறதோ இல்லை உங்களை சிரிப்பு காட்டுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு? நான் நல்ல வேலை ரொம்ப லைக் தப்பா பேசல. இல்லைன்னா டயலாக் ரொம்ப ரோல் ஆயிருந்தா மேபி ரொம்ப கிண்டலிச்சிருப்பாங்க. பட் ஓகே ஒரு அளவுக்கு. பட் எனக்கு ஞாபகம் இருக்கு சிவகார்த்திகேயன் சார் டயலாக் ரோல் ஆயிடுச்சுன்னா லைக் சஜஷன் ஷார்ட்ல கூட ரோல் ஆயிடுச்சுன்னா கூட எல்லாருமே லைக் கேமராமேன் கூட திட்டுவாங்க, லைக் இது கலாய்ப்பாங்க, திட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அண்ட் அந்த மூவி லைக் சுதா மேம் மட்டும்தான் பண்ணுறாங்களா இல்லை எல்லாருமே பண்ணுவாங்க தெரியல எனக்கு. லைக் சப்போஸ் என்னோட க்ளோஸ்அப் தான்
நீங்கள் தெரியல, அந்த ஷார்ட்லேயே தெரியல. பட் இருந்தாலும் உங்கள் டயலாக் நீங்கள் தான் வந்து பேசணும் அந்த டைமில். அப்போ தான் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு, லாஸ்ட்டில் என்னோட கிளைமேக்ஸ்லேயே இருக்கிற அந்த டயலாக் கூட லாஸ்ட் டேல லைக் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு எடுத்திருக்காங்க. பட் இன்னைக்கு தான் மீதி அந்த மாஸ்டர் ஷார்ட் எல்லாம் இன்னைக்கு எடுத்தாங்க, என்னோட க்ளோஸை மட்டும்தான் நாளைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேல அந்த மாஸ்டர் ஷாட்டில் நான் ரொம்ப லைக் லவுடாக ரொம்ப ரிவலஸாக பேசிகிட்டு இருந்தேன். அது முடிச்சதும் அன்னைக்கு என்கிட்ட சாந்தினி, அசிஸ்டன்ட் டைரக்டர் சாந்தினி அண்ட் பாலு கேமராமேன் பாலு சார், அவங்க 2 பேரும் சொன்னாங்க, ஏன் நீ இப்போ இவ்வளோ கத்துற, நீ பிஎம் முன்னாடி பேசுற, நீ எவ்வளோ ரெபல் இருந்தாலும் சரி ஒரு பிஎம்கே நீ இப்படி மறட்ட முடியாது, ஓகே உன்னை கைது செய்வாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணு. ஸோ அன்னைக்கு அந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்கே வர வரைக்கும் எங்கே எனக்கு லைக் மிரர் தெரிஞ்சிருச்சு. அது பல்ல தேய்க்கும் போதே சரி, ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே சரி, ட்ரெஸ் போடும் போதே சரி, எங்கே எப்போ இது கிடைச்சிருச்சு. அந்த டைமில் நான் அந்த டயலாக் சொல்லி லைக் எப்படி ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப இது தோணல, ரொம்ப ரெபல் தோணல, பட் அது இருக்கல, கரெக்டாக இருக்கல, அவ்வளோ தடவை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவள் லைக் அந்த அந்த ப்ராசஸ் எனக்கு ஆக்சுவலி டைம் கிடைச்சா நம்ம எவ்வளோ நல்லா பண்ண முடியும், அது ஒரு இது கிடைச்சிருச்சு. அண்ட் வந்து இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து ஸ்ரீலீலா மேம் வந்து ஆக்ட் பண்ணது. ஸோ அது வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒருத்தவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடிக்க மாட்டாங்கன்னு அண்ட் இந்த படத்தில் வந்தது. அவங்க கூட நீங்கள் நடித்ததெல்லாம் எப்படி இருந்தது? அவங்க ஆன் ஸ்க்ரீனில் எப்படி க்யூட்டாக இருக்காங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. அண்ட் அவங்க கூட அந்த டன்னல் சீன் எல்லாம் ஒரு சில சீன் இருந்துச்சு. அந்த டைமில் உண்மையிலேயே ஒரு ஒரு ஜெனுவின் லைக் எனக்கு இது லைக் அவங்க கூட மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிடுச்சு, அந்த அடாப்ட் பண்ணியிருக்காங்கல்ல, கிட்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்கல்ல பொண்ணுங்கள, அது லைக் எவ்வளோ க்யூட்டோ அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோ மெச்சூரோ, மென்டலி அவ்வளோ மெச்சூர். இல்லைன்னா இந்த மாதிரி மனசு வராதில்ல, அடாப்ட் பண்ணி குழந்தை அடாப்ட் பண்ண மாதிரி. உண்மையிலேயே ஒரு ஒரு ரொம்ப நல்ல மனிதன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சீரியலில் நம்ம நடிச்சிட்டோம், சீரியலில் வந்து இப்போ ஹீரோயினாக பண்ணிகிட்டே இருக்கோன்னா இவங்களுக்கு வந்து படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி வந்துச்சு? அதில் சொல்லதுக்கு அப்புறம் கூட இப்போ சொல்கிறேன், இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் சீன் நடிக்க வரைக்கும் மேம் கிட்ட நானும் சொல்லலை, யாரும் சொல்லலை நான் சீரியல் பண்ணியிருக்கேன் சொல்லி. ஓ அப்படியா, தெரியாது. ஓகே. ஃபர்ஸ்ட் டேல கூட ஷூட் நடக்கும்போது ஸ்ரீலங்காவில் அங்கே என்னோட சீரியல்னால நிறைய பேருக்கு என்ன தெரியும்ல. ஸோ அவங்கள வந்து பேசும்போது எனக்கு என்ன பயம்னா, ஐயோ இது இப்போ மேம் கேட்டாங்கன்னா எப்படி தெரியும் சொல்லி, நீ என்ன பண்ணிருக்கே எப்படி தெரியும் இது கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது அதே தெரியலையே. அதுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் வந்தாங்க. அவங்க வந்த உடனே ஹாய், இது நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் ஓகே சரி ஒரு லைக் ஜென்டல்மேனா அப்படி இது ஒரு ஜெஸ்டர்டா அப்படி என்னன்னா அந்த டைமில் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். சார் வந்ததும் நானும் இதுக்கு ஃப்ரேம்குள்ளே வந்தேன். அந்த ஓகே சார் வணக்கம் சார் இது சொல்லி அதுக்கப்புறம் ஒரு டேக்கே அப்புறம் ஓகே எனக்கு கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சார்கிட்ட. சரி சார் நான் பாப்ரி, எனக்கு தெரியும் நீ சீரியல் பண்ணுறல்ல, நான் பார்த்துருக்கேன் உன்னை டிவியில், அதனால தானே ஹாய் சொன்னேன், நீ மதிக்கவே இல்லை. இல்லை சார் இல்லை சார் எனக்கு உண்மையிலேயே அது புரியல, அதனால தான். பட் அந்த டைமில் லைக் அதனாலதான் ஹாய் சொல்லியிருந்தாங்க, அப்படி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். அப்ப எப்படி மேம் சூஸ் பண்ணாங்கன்னா, நிறைய பேர் வந்து சீரியல்ல பார்த்திருப்பாங்க, ஆக்ட் பண்ணதை பார்த்திருப்பாங்க, அப்படி சூஸ் பண்ணிருப்பாங்க. பட் உங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க இப்படி ஒரு பர்சன் இருக்காங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் டே போனாரு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னேன் அங்கேயே சொல்லிடாதே, இது ஆடிஷன் டைம்ல கூட அதை பத்தி சொல்லாத, நீ மூவிஸ் என்ன பண்றீங்க அதை சொல்லு, சீரியல் பத்தி சொல்லாத
இருந்தது. ஓகே, பட் ஸ்டில் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேம் அந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா அது சொல்லுவாங்கல்ல, மேபி அப்படி இருக்கலாம். பட் அதுக்கு அப்புறம் மேம் ஒரு தடவை ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டேல அவங்க நல்லா சொன்னதுனால அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க இல்லை இவ்வளோ கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சொல்லி. எனக்கு தெரியல முன்னேறி எவ்வளோ நினைச்சிருந்தாங்க அது தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டே அதுக்கு அப்புறமே மீதி எஸ்கேவோட பர்சனல் டீம் இருக்கும்ல அந்த டீம் கூட நான் ரொம்ப லைக் மிங்கிள் ஆயிட்டேன். ஸோ அவங்களே சொன்னாங்க இல்லை 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 உன்னோட ரோல் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. என்னோட மைண்ட் வாய்ஸ் அந்த டைம்ல என்னன்னா என்கிட்ட 17-18 days ஷூட்டிங் இருக்கதானே சொன்னாங்க. அப்போ என்ன எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு சொன்னாங்க. அது விடவுமா எக்ஸ்டெண்ட் ஆகும் அதுக்கு எனக்கு. பட் அதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு. என் கூட இன்னொரு பையன் போயிருந்தாங்க. அவங்க மேபி ஷூட் மேபி பண்ணியிருக்காங்க எப்பாச்சும் ஏதாவது கொஞ்சம் 10 நாள் மாதிரி கூட ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க தெரியவே இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ஸ் அங்கே இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ லைக் இந்த படமே வந்து நிறைய பேர் சொன்னாங்க சென்சார் போயிட்டு வரப்போ இன்னும் எவ்வளவு கட் ஆகும்னு தெரியல அப்படின்ற பயம். அந்த டைம்ல நான் செல்ஃபிஷா வேற ஏதோ இது என்னோட சீன் எல்லாம் கட் ஆக கூடாது கடவுளே. வேற என்ன என்னோட சீன் மென்டலி அந்த பெங்காலி டயலாக் கட் ஆகும் தான் நினைச்சேன். பட் மீதி என்னோட கிளைமேக்ஸ்ல அந்த டயலாக் என்னன்னா நான் பிஎம் கிட்ட பேசுற மாதிரி டயலாக் அது மட்டும் தான் கட் ஆகாம இருக்கணும் கடவுளே வேற ஏதோ இது. பட் அது ஃபைனலா மூவி பார்க்கும்போதே நீங்களும் மேபி அது நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் ஸ்டார்டிங்ல மேம் அவங்க ஸ்டோரி சொல்லும் போதே அந்த புருணனோட கேங் சொல்லி ஸ்கெட்சஸ் எல்லாம் வரும். அந்த ஸ்கெட்சஸ்ல கூட என்னோட ஸ்கெட்ச் போட்டு இருந்தாங்க அந்த டைம்ல கூட. ஓகே, அதுதான் அது ஆப்வியஸ்லி நீங்களா அதை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் நான் பண்ணிருந்தேன். நான் அது பார்த்த உடனே எனக்கு அந்த ஆனந்த கண்ணீர் உண்மையிலேயே எனக்கு வரும் சொல்லியே அது முன்னாடி எனக்கு தெரிஞ்சுதா. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மறக்க முடியாத மூமெண்ட். இப்போ நீங்க ஃபேமிலியோட போய் பார்த்திருப்பீங்கல்ல, how was that moment? ஏன்னா ஃபேமிலி கூட போய் பார்க்கல. ஃபேமிலி அங்கே கொல்கத்தால அவங்கள தனியா பார்த்தாங்க. பட் அவங்க பார்த்துட்டு கூட என் அப்பா சொன்னாங்க நீ வந்ததுலேருந்தே அந்த ஸ்டோரி நீ கரெக்டா அது அது ஒரு நீ வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ஸ்டோரிக்கோ ஒரு ஸ்பீடு வந்துச்சு அந்த இது டைம். ஸோ உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என் அப்பா இருக்கிறதுல என்னோட பெரிய லைக் கிரிட்டிக் என் அப்பா தான். நாயகி தவிர வேற எதுக்கோ இது வரைக்கும் அவங்க நல்லா சொல்லதே இல்லை. லைக் அப்ரிஷியேட் பண்ணல. அது மேம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டான டீச்சர் எனக்கு தெரியல. பட் என் அப்பா அதை விட ஸ்ட்ரிக்ட். எதுவுமே நல்லா சொல்ல எவ்வளோ சொன்னதெல்லாம் அது பாதி கேட்பாங்க. அதுக்கு அப்புறம் அவங்களோட தீர்ப்பு இருக்கோ அதுதான் கேட்கணும் அப்படி இருப்பாங்க. நார்மலி இது கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கள இது பத்தி சொல்லும்போது ஓகே சரி அப்போ ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்டா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் ஸ்பெஷலி நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஆக்டிங் ஃபீல்டில் வரதே என் அப்பாவோட ஆசை நிறைவேற்கிறதுக்கு. அவங்களோட ஆசை இருந்துச்சு. அவங்கனால செய்ய முடியல. ஸோ அவங்க நீ ஆக்டிங் பண்ணு சொல்லி ஸ்டார்டிங்கில் எனக்கு ஆக்டிங்கோட கூட வராது. இப்போ கூட மேம் மாதிரி நல்ல டைரக்டர் லைக் ஈவன் மேம் மட்டும் இல்லை எனக்கு சீரியலில் கூட நிறைய நல்ல டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணதுன்னு இல்லை. லைக் அவங்க அந்த கேரக்டர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் அவங்க கொண்டு வர்றாங்க. நான் எனக்கே பர்சனலாக என்ன தெரியும் என்ன பண்ண முடியும் அப்படி சொன்னேன்னா எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுறேன் அது எவ்வளோ கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அது தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த கேரக்டருக்காக என்ன வேணும் அவங்களுக்கு அது ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.